நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 23வது பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க பாடும் பேந்துதரே மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மழை காலத்திலே மலை குகையில் பொருந்தி படுத்து உறங்கும் சிறப்பு வாய்ந்த சிங்கம் உறக்கம் தெளிந்து நெருப்பு பொறி பறக்க கண்களை விழித்து கொண்டு ஒரு வகை மனமுள்ள உளமயிர் பொங்கும்படி எப்பக்கமும் புடைப்பெயர்ந்து அசைந்து கொடுத்து உடம்பை உதறிக்கொண்டு சோம்பல் முறித்து பெருமை தோன்ற நிமிர்ந்து கர்ஜித்து குகையிலிருந்து வெளிப்பட்டு வருவது போல காயாம்பூவை போன்ற நீல நிறத்தை உடைய நீ உன்னுடைய இருப்பிடத்திலிருந்து நாங்கள் இருக்கும் இவ்விடத்திற்கு எழுந்தருளி அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த சிறந்த சிங்காதனத்தில் வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்தை விசாரித்து அருள் பரிபாலிக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம் என்கிறார்கள் இந்த ஆயர் சிறுமியர்கள். வேறு புகலிடமின்றி உன்னை நோக்கி வந்தோம் என்று ஆட்சியர்கள் கூறுவதை படுத்திருந்தபடியே கேட்ட கண்ணன் அந்த மயக்கத்திலே அவர்களை நோக்கி, உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கிறான். அதை கேட்ட ஆட்சியர்கள், பெருமானே, எங்களுடைய மனோரதம் இப்படி ரகசியமாக தெரிவிக்கக்கூடியது அல்ல. நீ ஆஸ்தான மண்டபத்திற்கு கம்பீரமாக எழுந்தருளி சிங்காதனத்தில் வீற்றிருந்து எங்கள் வந்த காரியத்தை விசாரித்து அருள வேண்டும். யசோதையின் இளம் சிங்கமாகிய நீ மலைங்குகையிலிருந்து சிங்கம் புறப்படுவது போல எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். கீதையை தேர்தட்டில் வார்த்தை என்று கூறுவார்கள். இங்கே ஆட்சியர்கள் கண்ணனை நோக்கி படுக்கையில் வார்த்தையாய் போகாமல் தனி மண்டபத்தில் வார்த்தையாக வேண்டும் என்கிறார்கள். ஆஸ்தான மணி மண்டப சிங்காதனத்திலிருந்து பேசுவதுதான் உறுதியாக இருக்கும் என்பது இவர்களுடைய எண்ணம். பகவானே உபாயம் என்று அதி தீவிர நிலையில் உள்ள பாகவதர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இறைவன் கம்பீரமாக தானே முந்தி வந்தருள்வான் என்னும் பொருள் இதனுடைய உள்ளுரையாக இந்த பாசுரத்தில் இருக்கின்றது. கோப்புடைய சீரிய சிங்காசனம். 7 உலகமும் தொழிலாக வகுப்புண்டதாய் நினைப்பிட்ட காரியம் தலை காட்டும்படியான சீர்மை உடைய சிம்மாசனம் என்பது வியாக்கியானம். தர்மம், அதர்மம், ஞானம், அஜ்ஞானம், வைராக்கியம், அவைராக்கியம், ஐஸ்வர்யம், அனைஸ்வர்யம் என்ற 8 கால்களை உடைய தர்மாதிபீடம் என்ற ஆசனம் பரமபதத்தில் உள்ளது என்பார்கள். சிங்கத்தின் கம்பீரமான தோற்றமும் புறப்பாடும் இந்த விசேஷமான கவிச்சுவையுடன் இந்த பாசுரத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது.
மலை குகையில் உறங்கிக் கொண்டிருந்த ராஜசிங்கம் அறிவுற்று தீவிழித்து பிடரி ரோமம் பொங்க 4 புறமும் அசைந்து கொடுத்து உடம்பை உதறி சோம்பில் முறித்து வீர கர்ஜனை செய்து கொண்டு தன் குகையிலிருந்து வெளிக்கிளம்பி வருவது போல இந்த பாசுரத்தின் 4 அடிகளில் கம்பீரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. பூவை பூ வண்ணனாகிய கண்ணன் யசோதையின் இளம் சிங்கமாய் இவர்களுடைய காதலுக்கு உரிய புருஷ சிம்மாதலின் ராஜசிங்கம் போல் நடையழகு காட்டி வரவேண்டும் என்றும் தேவாதி தேவனானதால் சீரிய சிங்காதனத்தில் ராஜாதி ராஜன் போல் வீற்றிருந்து தங்கள் காரியத்தை விசாரித்து அருள வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள். இந்த கண்ணன் திருக்கோலம் இக்கோதை தமிழில் ஒரு அற்புதமான கவிச்சித்திரமாக அமைந்திருக்கின்றது. திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனை புகழ்ந்தும் அவனுடைய வீர தீர செயல்களை விளக்கமாக எடுத்துரைத்தும் அவனுடைய மனைவி நப்பின்னியை நயந்து வேண்டிக் கொண்டும் இவ்வாறு பலவாறாகவும் கண்ணனை துயிலிலிருந்து எழுப்பி பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இப்பொழுது அவனை துயில் உணர்த்துவதன் காரணத்தை உரைப்பதற்காக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. நல்ல மழைக்காலம். ஆண்மையுள்ள சிங்கம் ஒன்று மலை குகையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அது சிறப்புடைய சிங்கமாக இருக்கின்றது. உறக்கம் தெளிந்து தீப்பொறி பறக்கும் தன் கண்களை விழித்து பிடாரி மயிர்கள் பொங்கும்படி எல்லா பக்கம் திரும்பி பார்த்து சோம்பில் முறித்து தன் பெருமை தோன்ற நிமிர்ந்து அக்குகையிலிருந்து வெளிப்பட்டு கம்பீரத்தோடு நடந்து வருகிறது. சிங்கமென்று தான் வாழும் குகையிலிருந்து தூக்கத்திலிருந்து விழுந்து எழுந்து வருவதனை எழுந்து வரும் காட்சியினை கோதை நாச்சியார் தாம் அருகிலிருந்து பார்ப்பது போல அப்படியே அழகாக வர்ணித்துள்ளார். இந்த சிங்கத்தின் சிறப்பு காட்சியினை திருவாய்ப்பாடி பெண்கள் கூறுவதற்கு முக்கியமான காரணம் கண்ணனும் அவ்வாறு புறப்பட்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். இங்கு இந்த சிங்க வர்ணனையை முன்வைக்கிறார்கள். கண்ணனே, காயாம்பூ வண்ணனே, உன்னுடைய திருக்கோவிலிலிருந்து சிங்கம் எவ்வாறு தன் குகையிலிருந்து ஆண்மை ஓங்க புறப்பட்டதோ அதை போல நீயும் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு எழுந்தருளி வேலைப்பாடுகள் மிக்க சிறப்பு மிக்க இந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பாயாக. அவ்வாறு ராஜகம்பீரத்தோடு நீ வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு அருள் பரிபாலிப்பாயாக என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஆட்சியர் பெண்கள் தங்கள் குறையை கேட்க வேண்டும் என்று கண்ணனிடம் கூறுகின்றார்களே ஒழிய தங்கள் குறை என்னதென்று வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் குறிப்பாக கூட கூற முற்படவில்லை. மலைங்குகையில் வசிக்கும் சிங்கம் விழித்தெழுந்து கம்பீரத்தோடு புறப்பட்டு வெளிவருவது போல யசோதி வளர்க்கும் இளம் சிங்கமும் தன் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.